அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நடக்க போகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியாக ஒரு 4 தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி நடந்த முக்கியமான தேர்வுகள், அதாவது சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் பொறியியல் தேர்வு, அப்புறம் குரூப் 2 தேர்வு ஒரு முக்கியமான தேர்வு நடந்திருக்குது. அப்புறம் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 4-5 மாதங்களில் நடந்த தேர்வுகள். இந்த தேர்வுகள்ல வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று கேள்விகள் எவ்வாறு கேட்கப்பட்டிருக்கின்றன அதை பேஸ் பண்ணி இப்ப நமக்கு வரலாறுல என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். ஸோ முதல்ல சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து காலேஜ் கல்கத்தால ஆரம்பிச்சது யாருன்னு கேட்கறாங்க. ஆன்சர் வந்து டேவிட் கேர். ஹிந்து காலேஜ் கல்கத்தாவில் தோற்றுவித்தவர் டேவிட் கேர். இதுல வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்குது, மெக்காலேன்னு ஒரு ஆன்சர் இருக்குது. ஸோ மெக்காலே என்றால் கல்வி கொள்கை எல்லாருக்குமே தெரியும். வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவியை உருவாக்கினார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுபோக ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அடுத்து ஒரு வரலாறுல முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ராஜகோபாலாச்சாரியார் வந்து 150 மைல் அணிவகுப்பை ஏப்ரல் 13, 1930 இந்த உப்பு சத்தியாகிரகம் பத்தி கேட்கிறாங்க. அதுல வந்து 98 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. 150 மைல் நடந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. 150 மைல் நடந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. 1930 அப்படிங்கிறாங்க. ஏப்ரல் 13. இதெல்லாமே ஒவ்வொரு ஃபேக்ட். அடுத்த குரூப் 4 தேர்வுல வந்து கேட்கலாம். ராஜகோபாலாச்சாரியார் 1930 ஏப்ரல் 13 உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரு, வேதாயத்துல பண்ணாரு. 98 சத்தியாகிரகிகள் கலந்துக்கிட்டாங்க. 150 மைல் அப்படிங்கறது நடந்து போனாங்க. எந்த இடம்னு கேட்கறாங்க, திருச்சி. சோ இப்ப மற்ற ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ்ல உப்பு சத்தியாகிரகம் சம்பந்தமா கேட்கலாம். மெட்ராஸ்ல உப்பு சத்தியாகிரகத்தை செய்தவர் டி பிரகாசம் என்பவர். அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ருக்மணி லட்சுமிபதி அப்படிங்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு முதலில் சிறை சென்ற ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம், ருக்மணி லட்சுமிபதி. அது அடுத்தடுத்த தேர்வுகளை கேட்டிருக்கிறாங்க, அதான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்றோம். அப்புறம் தஞ்சாவூர் வேதாரண்யம் மாவட்டம் தான் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதாரண்யம் மாவட்டம் தஞ்சாவூர்ல தான் இருந்துச்சு. மதுரையை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் மதுரை நடக்கல. இருந்தாலும் மதுரையை பொறுத்தளவு விடுதலை போராட்டத்தை பொறுத்தளவு மதுரை காந்தி என்று அழைக்கப்படுபவர் சுப்பாராமன் அப்படிங்கிற கேள்வி அடுத்து வந்து உங்களுக்கு கேட்கலாம். சோ அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா, அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை 1 ரூபாய்க்கு 3 கிலோ அரிசி வழங்குவது. அரிசி தான் கொடுக்கறதுக்கு அவர் வந்து பிளான் பண்ணாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு 3 கிலோ அரிசி தான் ஆன்சரா இருக்குது. இதுல வந்து கோதுமை, பருப்பு அந்த மாதிரி ஆன்சர் கொடுத்திருக்காங்க. அண்ணாதுரை அவர்களை பொறுத்தளவு 1967 இருந்து 69 வரை முதல்வராக இருந்தார். முதல் திராவிட முதல்வர் அவர் தான். 1967 மார்ச் 6ஆம் நாள் தமிழக முதல்வராக பதவியேற்றார். அவர் வந்து பாத்தீங்கன்னா வீராணம் ஏரி திட்டத்தை கொண்டு வந்தார். 1967 வீராணம் ஏரி திட்டத்தை கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணா. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில பெண்களுக்கான சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தார். ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 18 என்பது தமிழ்நாடு தினம், அதாவது அப்படிங்கிற நாளைக்கு நம்ம செலிப்ரேட் பண்றோம். இது எல்லாமே முதல் அறிவித்தவர் வந்து பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான். அவர் வந்து சிறு சேமிப்புக்கு சிறந்த முதல்வராக எடுத்துக்காட்டாக திகழ்பவர் அறிஞர் அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. சுயமரியாதை திட்டத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்தார். அதாவது லீகல் ஸ்டேட்டஸ் ஃபார் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் எல்லாமே பண்ணது பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள். அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி, எந்த ஆண்டு அம்பேத்கர் தீண்டத்தகாதவர்களின் தார்மீக மற்றும் பொருள் முன்னேற்றத்திற்கான பம்பாயில் பகிரதி கிருஷ்ணி சபா, இது வந்து முக்கியமான ஒரு சபை 1924 ஆரம்பிச்சார். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பகிரத் கர்ணி சபா அப்படிங்கிறது அம்பேத்கர் ஆரம்பித்த முக்கியமான ஒரு சபை. 1924 தோற்றுவித்தார். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பம்பாயில் ஆரம்பிச்சாரு. எந்த இடத்துல ஆரம்பிச்சாரு இனிமே அடுத்த கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. அடுத்து சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆபீஸில் அவங்க கேட்ட முக்கியமான ஒரு வரலாற்று கேள்வி, ஆரிய மகிழா சபாவை அப்படிங்கிற ஒரு ஸ்தாபனம் வந்து பாத்தீங்கன்னா அதிக உதவி செய்த திறமையான மராட்டிய பெண். ஆரிய மகிழா சபா அப்படிங்கிறதுக்கு அதிக உதவி செய்த திறமையான மராட்டி பெண் யாரு அப்படின்னா பண்டிட் ரமாபாய் அப்படிங்கிறது ஆன்சர். இதுல வந்து மத்த ஆன்சர் பாத்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1926 இருந்து 29 வரைக்கும் சென்னை மாகாண சட்டப்பேரவை தலைவராக இருந்தார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அதே வேளையில் வந்து தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்துக்கு காரணமாக இருந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பொறுத்தளவு இந்தியாவின் முதல் பெண் சட்டப்பேரவை தலைவர் அப்படிங்கிறாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியுடைய அதாவது இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் அப்படிங்கிறாங்க. அவருடைய பெயர்ல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் 1989 கலைஞர் அவரால் துவங்கப்பட்டதுங்கிறது முக்கியமான செய்தி. அதே மாதிரி அம்புஜத்தம்மாள் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக பெண்கள். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அம்புஜத்தம்மாள் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக பெண்கள். லட்சுமிங்கிறோ ருக்மணி லட்சுமிபதி அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனிமே வந்து வருவாங்க. அடுத்ததாக ஒரு கேள்வி உங்களுக்கு 1857 புரட்சியை பொறுத்து அந்த ஒரு கேள்வி, அதாவது ஜான்சி ராணி லட்சுமிபாய் மரணம், மங்கள் பாண்டே எப்போது தூக்கிலிடப்பட்டார்,
மீரட்டில் கிளர்ச்சி, தானாப்பூரில் கிளர்ச்சி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால முறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்றாங்க. 4, 2, 1, 3. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மங்கள் பாண்டே தூக்கிலிடப்படுதல், அதுக்கப்புறம் தான் மீரட்ல கிளர்ச்சி நடக்கும், அதுக்கப்புறம் தான்பூர்ல கிளர்ச்சி நடக்கும், கடைசியாக தான் வந்து பாத்தீங்கன்னா ஜான்சி ராணி லட்சுமிபா இறந்து போவாங்க. இது வந்து 1857 நடந்த அந்த புரட்சியின் வந்து ஒரு காலமுறை வரிசை. அடுத்த முக்கியமான கேள்வி, இரண்டாம் உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்ற போது தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் அண்ணாதுரை. ஏற்கனவே அண்ணாதுரை சம்பந்தமா கேள்வி கேட்டோம், ஒரு கேள்வி பார்த்தோம். மறுபடியும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கிறாங்க. இரண்டாம் உலக போரின் பொழுது, அதாவது இரண்டாம் உலக தமிழ் மாநாடு 1968ஆம் ஆண்டு நடைபெற்றது. முதல் உலக தமிழ் மாநாடு 1966 நடைபெற்றது. இந்த தமிழ் மாநாடு கேட்பாங்க, அதாவது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாராவது மறித்தால் கோவிலில் மொட்டையடித்து தண்டிக்கப்படுவார்கள் அப்படிப்பாங்க. கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாராவது மறித்தால் கோவிலில் மொட்டையடித்து தண்டிக்கப்படுவார்கள். கோங்கிறது கோலாலம்பூர், சேனா சென்னை, பானா பாரிஸ், மானா மதுரை. அப்புறம் மறுபடியும் கோனா கோலாலம்பூர், அப்புறம் மொட்டையடித்தினா மொரிசியஸ், தண்டிக்கப்படுவார்கள் தஞ்சாவூர். இதான் ஈஸியா ஷார்ட்கட் ஏரியா கூட. முதல் 8 உலக தமிழ் மாநாடு. அது முதல் மாநாடு 66, இரண்டாவது மாநாடு 68, மூணாவது மாநாடு 74, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாலாவது 79, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அதாவது 81 நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் முதல் உலக தமிழ் மாநாட்டை நடத்துவார். மதுரையில வந்து எம்ஜிஆர் அவர்கள் 81 உலக தமிழ் மாநாடு நடத்துவார். அப்புறம் 89ல ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் வந்து நடத்துறாரு. 95ல தஞ்சாவூர்ல ஜெயலலிதா நடத்துறாரு. 66, 68, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 70, அப்புறம் 74. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 66, 68, 70, 74. அப்புறம் ஐந்தாவதாக 1981, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 89 கலைஞர் தான் நடத்துறாரு. அப்புறம் 95 நடத்துறாங்க. சோ இதுல வந்து காமராஜர் தமிழ் உலக தமிழ் மாநாடு நடத்துறது கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் 1995ஆம் ஆண்டு தஞ்சாவூர் நடத்திருக்கிறாங்க. கருணாநிதி அவர்கள் வந்து 74ல வந்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல நடத்திருக்கிறாங்க. கருணாநிதி அவர்கள் 1974ல யாழ்ப்பாணத்தில் நடத்தியிருக்கிறார்கள். கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாராவது மறித்தால் கோவிலில் மொட்டையடித்து தண்டிக்கப்படுவார்கள். கோலாலம்பூர், சென்னை, பாரிஸ், யாழ்ப்பாணம், மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கோலாலம்பூர், மொரிசியஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர். எல்லாமே நம்ம வந்து பாக்குறோம். எண்டு தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற தீர்ப்பு அப்படிங்கிறது ஆஷ் கொலை வழக்கு. ஆஷ் கொலை வழக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி கலெக்டரா இருந்தவர் ஆஷ். 1911ஆம் வருடம் ஜூன் மாதம் 17ஆம் தேதி வாஞ்சிநாதன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டவர் கலெக்டர் ஆஷ். வாஞ்சிநாதன் செங்கோட்டையை சேர்ந்தவர். குதிரை போஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வழக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகளுக்கு உண்டான ஒரு வழக்கு. அதே மாதிரி அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு. இந்த அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு, அஸ்வினி குமார், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாத செயல்கள். அதாவது காங்கிரஸ்ல மிதவாதிகள் உண்டு, தீவிரவாதிகள் உண்டு, பயங்கரவாதிகள் உண்டு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகள் சம்பந்தமான வழக்குகள். அப்புறம் ஒரு அயோத்திதாச பண்டித சம்பந்தமா ஒரு கேள்வி. இதுல எல்லா ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இதே ஸ்டேட்மெண்ட் கொடுத்து மறுபடியும் எக்ஸாம்ல கேட்கலாம். அவர் 1870 அத்வைனந்தா என்ற சபையை நீலகிரியில் ஆரம்பித்தார் அப்படிங்கிறது கரெக்ட். 1881 திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தார், அதுவும் கரெக்ட். அப்புறம் 1897 ஒரு பைசா தமிழர், இது வந்து பாத்தீங்கன்னா தவறு. 1907 தான் ஸ்கூல் புக்ல இருக்கு, தவறாக டிஎன்பிஎஸ்ல கொடுத்திருக்காங்க வழக்கம் போல. அப்புறம் 1898 சாகித்ய புத்தக சங்கம் என்ற அமைப்பு, புத்த சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார், எல்லாமே கரெக்ட். இதே ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் குரூப் 4ல கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எந்த ஆளுநர் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் கண்ட பேரரசர் என்று அழைக்கப்பட்டார்? அதாவது கான்டினென்டல் எம்பரர் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். கான்டினென்டல் எம்பரர் அப்படிங்கிறவர் ராபர்ட் கிளைவ். அதான் ஆன்சர். இதுல கர்சன் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. கர்சன் என்பவர் வங்க பிரிவினை, எல்லாருக்குமே தெரியும். கர்சன் என்பவர் வங்க பிரிவினைக்கு காரணமாக முக்கியமான ஒரு நம்முடைய ஒரு கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வாரன் கேஸ்டிங்ஸ் ஏற்கனவே பார்த்தோம், ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்தவர். வாரன் கேஸ்டிங்ஸ் வந்து ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்தவர், மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவியை உருவாக்கியவர். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான, அதாவது கவர்னர் ஜெனரல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்சன் வரும்பொழுது கவர்னர் ஜெனரல் பதவி வைஸ்ராய் என்ற பதவியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். அதை நம்ம வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி கர்சன் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் வந்திருக்கும். கர்சன் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் வந்திருக்கும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. பசுவையா என்ற பெயர் கொண்ட 4 இலக்கிய பசுவையா அப்படின்னா சுந்தர ராமசாமி தான். பசுவையா என்பவர் கன்னியாகுமரியை சொந்தமாக கொண்டவர் சுந்தர ராமசாமி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ஜெயகாந்தன், அப்புறம் பொன்னீலன், தர்மர், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வந்து இந்த முக்கியமான சாகித்ய அகாடமி விருதுகள் பெற்றவர்கள். இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாரு? நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 20 வருஷம் எடுத்துக்கோங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், எந்த ஊரை சேர்ந்தவர், என்ன படைப்பு, கண்டிப்பா கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நாடகத்தின் தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். நாடகத்தின் தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். அதாவது நாடகத்தின் தலைமை ஆசிரியர் கேட்பாங்க, இல்லைன்னா நாடகத்தின் தலைவர் கேட்பாங்க, இல்லைன்னா நாடகத்தின் ஆசிரியர் கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது.
இதுல பம்மல் சம்பந்தனார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தமிழக தமிழ் வரலாற்று அறிஞர். அப்புறம் டி.கே. சிதம்பரம், டி.கே.சி அப்படிங்கிறோம், டி.கே. சிதம்பரம், டி.கே.சி என்று சுருக்கமாக அழைக்கக்கூடியவர். வாவே சுப்பிரமணியம், VVS, வாவே சுப்பிரமணிய ஐயர் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். சேரன் மகாதேவியில் ஒரு குருகுலத்தை தோற்றுவித்தவர். தந்தை பெரியாருக்கும் இவருக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை வந்து பிற்காலத்தில் காங்கிரஸ் வந்து பெரியார் பிரிவதற்கு ஒரு காரணமாக அமைவது அப்படிங்கிறது பத்தி VVS ஐயர் அப்படிங்கிறார். வாவே சுப்பிரமணிய ஐயர் ஒரு பயங்கரவாதி. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட். ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா பெர்லின் இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கு போயிட்டு வந்து வெடிகுண்டு பயிர் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி எடுத்து வந்து செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதனுக்கு பாண்டிச்சேரியில் வைத்து வெடிகுண்டு எப்படி தயாரிப்பது என்று சொல்லிக் கொடுத்தவர் இந்த வி சுப்பிரமணியன். அப்புறம் ஹுசாங்சே என்று குறிக்கும் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சீன மொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றுல வந்து யுவான் சுவாங்ல இங்க வந்ததுனால இந்த மாதிரி பெயர்கள் வந்து அங்க இருக்குது. காசி கண்டம், அதிவீர ராம பாண்டியர். காசி கண்டம் என்ற நூலை எழுதியவர் அதிவீர ராம பாண்டியர். இதுல குமரகுருபர் முக்கியமான ஒருத்தர், ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்தவர் குமரகுருபர் சுவாமிகள் அப்படின்னு குமரகுருபர் சொல்றோம். ஜெயங்கொண்டார், பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் இரட்டையர்கள் சொல்றாங்க. அதிவீர ராம பாண்டியன் காசி கண்டம் என்ற நூலை எழுதியவர். படுகாசி புலவரின் பாடல் ஏடு. பட்டாலே சூழ்ந்தாலும் மூவுலகம் பரிமளக்கும் பகிர்ந்து அவ்வேட்டை தொட்டாலும் கைமணக்கும் சொன்னாலும் வாய்மணக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த மாதிரி கேள்விகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கஷ்டமான கேள்விகள் தான். அதுக்காக நீங்க இதுக்காக எல்லா புக்கும் வந்து படிக்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கஷ்டமான கேள்விகள் உங்கள் கட் ஆஃப் மதிப்பெண்ணை டிசைட் பண்ணாது. ஸோ இதுக்கு உட்கார்ந்து கஷ்டப்பட்டு நீங்க வந்து பலதரப்பட்ட புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. ஓகே, ஆதிச்சநல்லூர் பார்த்தபடி சொல்லிடலாம். ஆதிச்சநல்லூர் தாலிகள் புதைக்கப்பட்ட களம் 114 ஏக்கர் பரப்பளவில் பரவி காணப்படுகிறது. இதுல என்ன அப்படின்னா உங்களுக்கு தாமிரபரணி ஆற்றங்கரை அப்படிங்கிறது ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல தாலிகள் புதைக்கப்பட்ட களம் 114 ஏக்கர். அது உண்மையிலே எத்தனை ஏக்கர் நமக்கு தெரியாது. பட் இது வந்து ஒரு ஃபேக்ட். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. தாலிகள் புதைக்கப்பட்ட இடம் 114 ஏக்கர் அப்படிங்கிறது அடுத்த எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த இடம் சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அரிக்கமேடு உங்களுக்கு எல்லாமே தெரியும், முக்கியமான ஒரு இடம். பாண்டிச்சேரி அப்படிங்கிறாங்க. கழுகுமலை, சங்கரன் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய கழுகுமலை, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். கீழவளவுல வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்ட பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம். களவழி 40 செங்கான். களவழி 40 வந்து பாத்தீங்கன்னா செங்கரான். அப்புறம் முதலாம் குலோத்துங்கன் ஒருத்தர் இருக்கிறாரு. முதலாம் குலோத்துங்கன் ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. முதலாம் குலோத்துங்கன் சுங்கம் தெரிவித்த சோழன் என்று அழைக்கப்படுகிறார். இரண்டாம் குலோத்துங்கன் கிருமி கண்ட சோழன் என்று அழைக்கப்படுகிறார். மூன்றாம் குலோத்துங்கன் சோழ பாண்டியன் என்று அழைக்கப்படுகிறார். அதியமான் நெடுஞ்செழியன் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஔவையாருக்கு வந்து நெல்லிக்கனி கொடுத்தவர். தர்மபுரியை ஆண்டவர், அதாவது தகடூரை ஆண்டவர். தமிழ்நாடு மாநிலமானது எத்தனை வேளாண் கள நிலைகளை கொண்ட துணை மண்டலங்கள்? அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் 7. இது வந்து ஹிஸ்டரியில வராது, இருந்தாலும் தமிழ்நாடு சம்பந்தமா கேள்விங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆசியாவின் டெட்ராய் அப்படிங்கிறது சென்னை. ஆசியாவின் டெட்ராய் சென்னை. ஆசியாவின் டெட்ராய் என்று சென்னை அழைக்கப்படுவதற்கு காரணம் அனந்தராமகிருஷ்ணன் என்ற ஒரு மோட்டார் வாகனத்தில் வந்து ஈடுபாடு கொண்டு அந்த தொழிலை மேம்படுத்துவதற்காக தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த அனந்தராமகிருஷ்ணன் என்பவர் ஆசியாவின் டெட்ராய் என்று சென்னை அழைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர். மதுரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மதுரை சுற்றுலா தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது மதுரை. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க, மதுரை சொல்றாங்க. அப்புறம் மைசூர், அதுக்கு அடைமொழிகள் எதுவும் கிடையாது. பெங்களூரு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி அப்படிங்கிறாங்க. அடைமொழி நகரத்துல எலக்ட்ரானிக் சிட்டி அப்படிங்கிறாங்க. உழவன் ஆப் 2018. இது வந்து நடப்பு நிகழ்வுல கேட்கலாம். உழவன் ஆப் 2018. திறன் மேம்பாட்டு கல்வி திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி கிடையாது, சரி இங்க இருக்கு. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது? லோக்கல் பாடி எலெக்ஷன் பாத்தீங்கன்னா கண்டக்டட் பை ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். தமிழ்நாட்டில் வந்து கோயம்பேடு பஸ் நிலையத்துக்கு ஆப்போசிட்ல ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. இவரை ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க. சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியின் பெயர் சீஃப் எலெக்ஷன் ஆபீசர், அதாவது சீஃப் எலக்டோரல் ஆபீசர், முதன்மை தேர்தல் அதிகாரி. இவர் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், மாநில தேர்தல் ஆணையர். ஆணையர் என்பவர் கிராமப்புற நகர்ப்புற அந்த உள்ளாட்சி தேர்தலையும், அதிகாரி என்பவர் சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலையும் நடத்தக்கூடியவர். அப்புறம் ஒரு பாப்புலேஷன் டேட்டா கேட்கறாங்க. அதாவது நமக்கு 1 சதுர கிலோமீட்டருக்கு 555 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மக்கள் தொகை நெருக்கம், பாப்புலேஷன் டென்சிட்டி. இதை அடுத்து நோடி கேட்கலாம். டோட்டல் லிட்ரஸி ரேட் எவ்வளவு கேட்கறாங்க? 80.33. லிட்ரஸி ரேட் எழுத்தறிவு வீதம் வந்து 80.33. கன்னியாகுமரியில் அதிகமா இருக்கும், அது எல்லாமே தெரியும்.
முதலமைச்சரின் சூரிய சக்தி பசுமை வீடு திட்டம் 2011 ஆரம்பிச்சாங்க. 2011 டிஎம்கே இருக்கும்போது ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது கிளம்புல போட்டாங்க. மறுபடியும் அந்த கேள்வி கேட்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, திமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதனால் மீண்டும் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. சிஎம்எஸ்பி ஜிஹெச்எஸ், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் சோலார் பவர்டு கிரீன் ஹவுஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது. சிப்காட் எப்ப ஆரம்பிச்சாங்க? 1971 கலைஞர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. மோஸ்ட்லி டிஎம்கே உடைய ஸ்கீம்ஸ் நிறைய கேட்கலாம். 1971 கலைஞர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டதா வந்து பாத்தீங்கன்னா சிப்காட், ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. சோ இது ஒரு முக்கியமான கேள்வி. டிஎன்பிசி கொடுத்திருக்காங்க ஆன்சர், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இந்தியாவின் 11வது மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. 6வது மிகப்பெரிய மாநிலம். இது தவறான ஒரு ஆன்சர். தமிழ்நாட்டு பொருளாதாரம் 11வது மிகப்பெரிய பொருளாதாரம் கிடையாது, அதெல்லாம் ரொம்ப பின்னாடி போயிருச்சு. சோ அது தப்பா ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. பாப்புலேஷன்ல 6வது பெரிய பாப்புலேஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ரெஃபர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இப்படி இருக்காது. அட்டாமிக் எனர்ஜி ரிசர்ச் சென்டர் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அணு ஆற்றல் ஆராய்ச்சி மையத்தின் பெயர் ஐஜிசிஏஆர் கல்பாக்கத்துல இருக்குது. இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரோ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், பெங்களூர் இருக்குது. சயின்டிபிக் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எல்லாமே நமக்கு தெரியும். ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் தமிழ்நாடு ஸ்ரீபெரும்புதூர். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டார். அவருக்கான ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் 1906 உருவாக்கப்பட்டது டாக்கா. ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் 1906 உருவாக்கப்பட்டது டாக்கா. ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்கை பொறுத்தளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான தலைவர்கள் வந்து இருக்கிறாங்க. 1906 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வங்க பிரிவினை தோற்றுவிக்க பின்னர் அதுக்கு அடுத்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சில லீடர்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. அது வந்து ஒரு சில லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷனுக்காக பாடுபட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து சொல்றோம். ஆகா கான் இருக்கிறாரு, முக்கியமான நவாப் சலீமுல்லா அதன் தலைவர். ஆகா கான் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர தலைவர் அப்படிப்பாங்க. நவாப் சலீமுல்லாவால் உருவாக்கப்பட்டது ஆல் இந்தியா முஸ்லீம் லீக், அகில இந்திய முஸ்லீம் லீக் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆகா கான் அவர் ஒரு முக்கியமான ஒரு லீடர். விஜயநகரம் எந்த பெயரில் அழைக்கப்பட்டது? விஜயநகரம் வந்து 1, 2, 3, 4 எல்லாமே விஜயநகரம் சொல்றாங்க, விருபாட்சலம் சொல்றாங்க, ஹோஸ்பட்டினம் சொல்றாங்க, வித்யாநகரம் எல்லாமே விஜயநகரம் தான். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபீசர்ல கேட்ட கேள்வி. அடுத்து அக்பர் சாரதா சட்டத்தின் முன்னோடியாக திகழ்கிறார். கரெக்ட். 1829 அங்க ஒரு சட்டம், ஒரு முக்கியமான ஒரு சட்டம் சாரதா, அதாவது அக்பருக்கு முன்னர் சொல்றாங்க. ஆணிற்கு குறைந்தது 18 வயது. ஆணிற்கு ஆரணிக்கு போட்டிருக்காங்க, சாரி டிஎன்பிஎஸ்ல. சோ ஆணிற்கு 18 வயது, பெண்ணிற்கு 14 வயது, குழந்தை திருமணம் இந்த மாதிரி சொல்றாங்க. ரெண்டுமே கரெக்ட். தெய்வீக உரிமை கோட்பாடு பால்பன், அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா டிவைன் ரைட் தியரி ஆஃப் கிங்ஷிப், பால்பன். இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அலாவுதீன் கில்ஜியுடைய தெய்வ கோட்பாடு என்ன, இல்துத்மிஷுடைய தெய்வ கோட்பாடு என்ன, ரஷ்யா சுல்தானுடைய தெய்வ கோட்பாடு என்ன, இந்த மாதிரி கேள்விகளும் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஹரப்பன் மக்களால் பயிரிடப்படாத பயிர் சுகர்கேன். ஹரப்பன் மக்களால் பயிரிடப்படாத ஒரு பயிர் அப்படின்னா சுகர்கேன் அப்படின்னு சொல்றாங்க. வீட், பார்லி, காட்டன் எல்லாமே ஹரப்பன் மக்களால் பயிரிடப்பட்ட பயிர். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா வீட்டையே பார் ஆக்கிட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்னா வீட், பார்னா பார்லி, காட்டன் எல்லாமே வந்து ஹரப்பன் மக்களால் பயிரிடப்பட்ட பயிர். சுகர்கேன் அங்க வந்து பயிரிடப்பட்டது கிடையாது. ஜமீன்தாரி சிஸ்டம் காரன்வாலிஸ் ஜமீன்தாரி முறையை தொடங்கியவர். 1896 வந்து பாத்தீங்க அப்படின்னா லேண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் சொல்றாங்க. முக்கியமா வந்து பீகார், பெங்கால், ஒடிசா போன்ற மாநிலங்கள்ல ஜமீன்தாரி முறை அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வருவாரு. இதுல ஜான் ஷோர் அப்படின்னு இருக்காரு. ஜான் ஷோர், வெல்லசி, பார்லோ, முண்டோ அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுல மின்டோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். வில்லியம் பெண்டிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வருஷம், மின்டோவா இருக்கட்டும், வில்லியம் பெண்டிக் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்னர் ஜெனரலா இருந்திருப்பாங்க. அதுல வில்லியம் பெண்டிக் காலத்துல நிறைய முக்கியமான சீர்திருத்தங்கள் சட்டங்கள் எல்லாமே வந்து வந்திருக்கும். இதுல ஜமீன்தாரி முறை 1896 லார்ட் காரன்வாலிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சோ அடுத்து ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் வந்து பாக்குறோம். இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2 மாசத்துக்கு போன வருஷம் நடந்துச்சு. முகமது கவான் எந்த குற்றத்துக்காக கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா போலியான தேச துரோக குற்றச்சாட்டு. முகமது கவான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஜ் சார்ஜ் ஆஃப் பிரஷர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்றுல ஒரு கேள்வி.
ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தனது முதல் தொழில் கலையை சூரத்தில் எந்த முகலாய பேரரசுடைய அனுமதியின் மேல் தொடங்கப்படுகிறது? டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்வி நாங்களாம் டைப் பண்ணல. எந்த முகலாய பேரரசுக்கு பதிலாக எந்த முதலாய பேரரசுன்னு போட்டிருக்காங்க பாத்துக்கோங்க. இது வந்து ஜஹாங்கீர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஃபேக்டரி ஆரம்பிக்கும் பொழுது ஜஹாங்கீர் தான் அவர் பெர்மிஷன் கொடுத்தாரு. அதான் அவங்க இந்த லட்சணத்துல கேட்டிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயணிகள் பேசஞ்சர்ஸ் யார் இருக்கும்போது வந்தாங்க விஜயநகர பேரரச? நிக்கோலா டி காண்டி யார் இருக்கும்போது வந்தாரு? டொமிங்கோ பயஸ் யாருக்கு வந்தாரு? பெர்னோ நூன்ஸ் யார் இருக்கும்போது வந்தாரு? அப்துல் ரசாக் யார் இருக்கும்போது வந்தாரு? அதான் கேட்கறாங்க. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசஞ்சர்ஸ் வந்து யார் இருக்கும்போது வந்திருக்காங்க. இந்த மாதிரி கேள்விகள் மற்ற ஆட்சியாளர்களுக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிக்கோலா கண்டி வந்து தேவராயர் 2 அவரது காலத்துல வந்திருக்கிறாரு. டொமிங்கோ பயஸ் வந்து தேவராயர் 1 காலத்துல வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெர்னோ நூன்ஸ் வந்து அச்சுதராயர் வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் கோயிலை கட்டியவர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலை கட்டியவர் அச்சுதராயர். அவர் காலத்துல வந்து பெர்னோ நூன்ஸ் வந்துக்கிறாங்க. அப்துல் ரசாக் டி தேவராயர் 1. அதாவது நெக்கோலஸ் வந்து பாத்தீங்கன்னா தேவராயர் 2, டொமிங்கோ பயஸ் வந்து கிருஷ்ணதேவராயர் காலத்துல டொமிங்கோ பயஸ் வந்திருக்கிறாரு. கிருஷ்ணதேவராயர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பிரின்ஸ் அப்படிங்கிறாங்க, முழு நிறைவான அரசர் என்று அழைக்கப்படுவர் கிருஷ்ணதேவராயர். பெர்னோ நூன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அச்சுதராயர் காலத்துல வந்திருக்கிறாரு. அப்துல் ரசாக் வந்து பாத்தீங்கன்னா தேவராயர் 1 காலத்துல வந்திருக்கிறார். அடுத்து செயற்கை கப்பல் துறைமுகம். செயற்கை துறைமுகம் அப்படின்னாலே லோத்தல் தான். செயற்கை துறைமுகம் என்றாலே லோத்தல் என்று அழைக்கப்படுகிறது. காலிபங்கன் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு இடம். சாங்குதாரோ சொல்றாங்க. சங்காதாரோ வந்து பாத்தீங்கன்னா வளையல் பாசி, அதாவது பாசிக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் வந்து சங்காதாரோ அப்படிங்கிறாங்க. காலிபங்கன் வந்து ராஜஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம். அப்புறம் லோத்தல் அப்படிங்கிறது பொகாவா அப்படிங்கிற ஒரு ரிவர், அதுக்கு ஓடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம். காலிபங்கன் இதெல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். காலிபங்கன், சங்காதாரோ இதெல்லாம் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள். இதுல செயற்கை துறைமுகம்ங்கிறது லோத்தல். அடுத்த வரலாற்று முக்கியமான கேட்ட கேள்வி, ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போது நடைபெற்றது? 1919 ஏப்ரல் 13. ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1930 ஏப்ரல் 13 உப்பு சத்தியாகிரகம் நடந்துன்னு சொல்லி சொன்ன வேதனையத்துல இங்க 1919 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது அப்படின்ட்டு இன்னொரு கொஸ்டின் வந்து பார்க்கும். ஜாலியன் வாலாபாக் சம்பந்தம் மறுபடி கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ரவுலட் சட்டம் என்றால் என்ன? ரவுலட் சட்டத்துக்கு வேறு பெயர்கள் என்ன? அது சாத்தான் சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அது வந்து ஒரு கருப்பு மசோதா அப்படிங்கிறாங்க, பிளாக் பில் அப்படிங்கிறாங்க ரவுலட் சட்டத்தை. புரட்சிகர குற்றவாத சட்டம் அப்படிங்கிறாங்க ரவுலட் சட்டம். கிரிமினல் அண்ட் அனார்கியல் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ரெவல்யூஷனரி ஆக்ட் அந்த மாதிரிலாம் வந்து அதை வந்து சொல்றாங்க. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய தொண்டர் சங்கத்தை தோற்றுவித்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே. இதெல்லாம் வந்து எக்ஸாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. கோபாலகிருஷ்ண கோகலையை பொறுத்தவர் இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலன், கடின உழைப்பாளி, இளவரசர் அப்படிங்கிறாங்க. கோபாலகிருஷ்ண கோகலையை வந்து திலகரன் சொல்றாரு, இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலன், கடின உழைப்பாளிகள், இளவரசர் அப்படிங்கிறாரு. கோபாலகிருஷ்ண கோகலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று பேராசிரியர், ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபசர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்கூசன் காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜ்ல புனேல வந்து அவர் வந்து இருந்திருப்பார். மிதவாதிகளின் தலைவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவரை வந்து சொல்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலையை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா வரி கொடுக்கலன்னா நாங்க வந்து என்ன பண்ண மாட்டோம், எங்க ரெப்ரசன்டேஷன் இருக்காது அப்படிங்கிறார். பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் வரியும் இல்லை அப்படின்னு சொன்னவர் கோபாலகிருஷ்ண கோகலே. பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் வரியும் இல்லை, நோ டாக்ஸ் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொன்னவர் கோபாலகிருஷ்ண கோகலே. அப்புறம் மகாத்மா காந்தி, அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் ஆரம்பிச்சிருக்கிறாரு. மகாத்மா காந்தியை பொறுத்தளவு நம்ம சொல்லிட்டே போகலாம். சோ இதுல வந்து டைம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அப்புறம் சுபாஷ் சந்திர போஸை பொறுத்தளவு ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவித்தவர் சுபாஷ் சந்திர போஸ். சோ இதுல 4 ஆன்சர் இருக்குது. இந்த ஆன்சர் வந்து அடுத்த கேள்விகள் கேட்கலாம். அதுக்காக சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பிச்ச அமைப்பு ஃபார்வர்ட் பிளாக் 1930. தாதாபாய் நவ்ரோஜியை பொறுத்தளவு ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், கிழக்கிந்திய கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவித்தார். ட்ரைன் தியரி, அதாவது வடிகால் கொள்கை அப்படிங்கிறது தாதாபாய் நவ்ரோஜியுடைய முக்கியமான ஒரு கொள்கை. பாவர்ட்டி அண்ட் ஆல் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் அல்லாத ஆட்சியும் என்பது தாதாபாய் நவ்ரோஜி. அதாவது 1901 சொல்லியிருப்பாரு. ட்ரைன் தியரி 1867 சொல்லியிருப்பாரு. கிழக்கிந்திய கழகத்தை தோற்றுவித்தார். இந்தியாவின் குரல் என்று அழைக்கப்படுபவர் தாதாபாய் நவ்ரோஜி. வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவர் தாதாபாய் நவ்ரோஜி. ராஜ்மஹால் பகுதியில் டொமிங்கோ என்றால் என்ன அப்படிங்கிறாங்க. அது வந்து என்ன அப்படின்னா சாந்தல் இனத்தவர் வாழும் இடம். சாந்தல் இனத்தவர் வாழும் இடம் தான் டொமிங்கோ அப்படின்னு சொல்றாங்க. இனிமே என்ன கேட்கலாம், கோல் இனத்தவர் வாழும் இடத்துக்கு என்ன பெயர், முண்டோ இனத்தவர் வாழும் இடத்துக்கு என்ன பெயர், மலபாரின் ஒரு பகுதி என்ன பெயர், அந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் மெட்ராஸ் பிரசிடென்சி ஃப்ரம் ஜஸ்டிஸ் பார்ட்டி சுப்பராயலு ரெட்டியார் தான் முதல் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். 1920 இருந்து 21 வரைக்கும் இருந்திருப்பாரு. அப்புறம் இறந்து போயிருவாரு.
அப்புறம் 21க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 26 வரைக்கும் ராமலிங்கம் முதலியார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன, எக்ஸாம் அடிக்கடி கேட்பாங்க. 1923 மெட்ராஸ் மாகாணத்தின் முதல்வர் சிவஞானம் பிள்ளை. பட் நீங்க எங்க போய் தேடினாலும் சிவஞானம் பிள்ளை என்பவர் முதல்வராக இருந்தார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்காது. பட் டிஎன்பிசி அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, பல வருடங்களுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இது. அதாவது இது வந்து கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 1923 சிவஞானம் பிள்ளை இருந்திருக்கிறாரு. அப்ப 26 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா வந்து மெட்ராஸ் மாகாணத்தின் முதல்வராக இருந்தவர் அதாவது கருப்பு குதிரை என்று அழைக்கப்படக்கூடிய சுப்பராமன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு குதிரை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சுப்பராயன் தான் 26 வந்து சீஃப் மினிஸ்டரா வந்து இருந்தார். அவருக்கு சுயேட்சை முதல்வர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முனுசாமி நாயுடு இருந்திருப்பாரு, வெங்கட்ரமண ரெட்டி இருந்திருப்பாரு, ராமலிங்க ரங்கராஜ் இருந்திருப்பாரு, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க 37 வரைக்கும். 1937 வந்து பாத்தீங்கன்னா முதல் காங்கிரஸ் முதல்வர் நம்முடைய ராஜாஜி. அப்புறம் 1946 வந்து பாத்தீங்கன்னா டி பிரகாசம், 47 ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது முதல்வராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். 1949 இந்தியா குடியரசு ஆகும் பொழுது முதல்வராக இருந்தவர் யாரு அப்படின்னா PS குமாரசாமி ராஜா. முதல் ஒரு பொது தேர்தல் நடைபெற்ற 1952 முதல்வராக இருந்தவர் நம்முடைய ராஜாஜி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 54 இருந்து 63 வரைக்கும் 9 வருடங்கள் முதல்வராக இருந்தவர் காமராஜர். அப்புறம் 64 இருந்து 67 வரைக்கும் முதல்வராக இருந்தவர் பக்தவச்சலம். 67 இருந்து 69 வரைக்கும் முதல்வராக இருந்தவர் அறிஞர் அண்ணா. 69 இருந்து 76 வரைக்கும் முதல்வராக இருந்தவர் டாக்டர் கலைஞர். 76 ஒரு கவர்னர் ரூல் வந்திருக்கும். அப்புறம் 77 இருந்து 80 வரைக்கும் முதல்வராக இருந்தவர் எம்ஜிஆர். 80 மீண்டும் கவர்னர் ரூல். அப்புறம் 80 இருந்து 87 வரைக்கும் எம்ஜிஆர். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இறந்து போனதுக்கு அப்புறம் உடனே ஜானகி ராமச்சந்திரன் இருக்கிறாங்க, நெடுஞ்செழியன் இருக்கிறாரு கொஞ்ச நாள். அப்புறம் ஜானகி ராமச்சந்திரன் இருக்கிறாங்க. அப்புறம் 88 மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கவர்னர் ரூல் வந்துருது. அப்புறம் 89 91 வரைக்கும் கலைஞர் இருக்கிறாரு. 91 96 ஜெயலலிதா அவர்கள், 96 2001 கலைஞர், அப்படியே நமக்கு வரிசையா வந்துட்டு இருக்கு. மாறுபாடான ஒன்று கட்டபொம்மன் கும்பி பாடல், கான் சாஹிப் சண்டை, கட்டபொம்மன் கூத்து, நந்தர் சரித்திர கீர்த்தனைகள், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டபொம்மனா இருக்கட்டும், கட்டபொம்மன் கூத்து, கான் சாஹிப் எல்லாமே தென்னிந்திய விடுதலை போராட்டம் அப்படிங்கிற ஒரு இதுல வருது. ஆட் மேன் அவுட் வந்து பாத்தீங்கன்னா நந்தர் சரித்திர கீர்த்தனைகள். ஒரு வண்டி சென்யூரி அப்படிங்கிறது வந்து ஈரோடு தமிழ் என்பர். இதெல்லாம் வந்து ரீசெண்டா கேட்ட கேள்வி. இப்ப அப்துல் ரஹ்மான், அறிவு மதி, மீரா இவருடைய முக்கியமான புத்தகங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதற்கு முன்னாடி சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபீசர்லி கேட்டிருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் தமிழறிஞர்கள் இதுலயும் கேட்கிறாங்க. சோ இதுல என்ன தெரியுதுன்னா சாகித்ய அகாடமியில இருந்து எப்போ ஒரு கேள்வி கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும். கிழக்கின் ட்ராய் அப்படிங்கிறது வந்து செஞ்சிக்கோட்டை. கிழக்கின் ட்ராய் என்பது செஞ்சிக்கோட்டை, ட்ராய் ஆஃப் ஈஸ்ட். அப்புறம் சிவகங்கை கோட்டை, தரங்கம்பாடி கோட்டை. தரங்கம்பாடி யார் கட்டான்னு கேட்பாங்க, டிராங்குபார் டச்சுக்காரர்கள் டேனியர்கள் கேட்கலாம். வேலூர் கோட்டை கட்டது யாருன்னு சொல்லி கேட்கலாம். திண்டுக்கல் கோட்டையை கட்டியவர் யார், சின்ன பொம்மு நாயக்கர். சிவகங்கை கோட்டையை கட்டியவர் யார், சிவகங்கை வேலு நாச்சியார் பத்தி கேட்கலாம். இந்த மாதிரி கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சோ இது வந்து ஒரு சில திட்டங்கள், இது வரலாறு வராது, இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான திட்டங்கள் அப்படிங்கிற பாக்குறோம். வறுமை ஒழிப்பு திட்டம், பாவர்ட்டி ரிடக்ஷன் ப்ரோக்ராம், MJ எல்லாருக்குமே தெரியும். ஹியூமன் டெவலப்மெண்ட் ஸ்கீம், மிட் டே மீல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மேம்பாட்டு திட்டம், மதிய உணவு அப்படிங்கிறது ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட். சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம், சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் வந்து நேஷனல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம், அதாவது ஓய்வூதியர்கள் அப்படின்னு சொல்றோம். மினிமம் நீட் ஸ்கீம் வந்து இந்திரா ஆவாஸ் யோஜனா. ஆவாஸ்ங்கிறது வீடு கட்டக்கூடிய திட்டம். நல்லா பாத்துக்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் லோத்தல் வச்சு கொஸ்டின் பார்த்தோம். இப்ப வந்து சங்காதாரம் அப்படிங்கிற கோட்டை இல்லாத ஒரே சிந்தமிழ் நாகரிகம் சங்காதாரம். சங்காதாரோல என்ன முக்கியமா ஃபேமஸ், பாசி வந்து முக்கியமா ஃபேமஸ். டெல்லி சுல்தான், தைமூர் படையெடுப்பு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆன்சர் வந்து நசருதீன் முகமது ஷா துக்ளக். இனிமே ஃபெரோஸ் ஷா துக்ளக் என்ன பண்ணாரு கேட்கலாம், யாசின் துக்ளக் என்ன பண்ணாரு கேட்கலாம், தௌலத் கான் லோடி என்ன பண்ணாரு கேட்கலாம். சோ அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நசருதீன் முகமது ஷா துக்ளக் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா டெல்லி சுல்தான் வந்து இருந்தாரு தைமூர் படையெடுப்பின் பொழுது. சிவாஜியின் மிகப்பெரிய ஒரு சாதனை, முகலாய பேரரசின் விரிவாக்கத்தை தென்னிந்தியாவில் தோன்ற செய்தார். அதான் சிவாஜியின் மிகப்பெரிய ஒரு சாதனை. முகலாய பேரரசின் விரிவாக்கத்தினை தென்னிந்தியாவில் தோன்ற செய்ததுதான் சிவாஜியுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை. மற்ற அரசர்களுக்கு ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளைகள் இருக்கலாம், எனக்கோ பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் தான் என்னுடைய துருக்கிய அடிமைகள், அவர்கள் தான் என்னுடைய ஆட்சி பகுதிகளுக்கு வாரிசுகள். என் பெயரை அலியா வண்ண பாதுகாப்பர் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிசாமுதீன் முகமது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. அடுத்து ஒன்று, இந்தியாவின் பிஸ்மார்க் சர்தார் படேல். இந்தியாவின் பிஸ்மார்க் சர்தார் படேல் ஒரு அடைமொழி. அதே காந்தியடிகளுக்கு அடைமொழி மகாத்மா அப்படின்னு சொல்றோம். காந்தியடிகளுக்கு மகாத்மா. காந்தியடிகளை மகாத்மா என்று அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. காந்தியடிகளை மகாத்மா என்று முதலில் அழைத்தவர் யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். காந்தியடிகளை ஃபாதர் ஆஃப் நேஷன் சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. காந்தியடிகளை ஃபாதர் ஆஃப் நேஷன் என்று முதலில் சொன்னவர் யாரு அப்படின்னா நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ். நேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அடைமொழி இருக்குன்னா பாத்துக்கோங்க. நேரு இந்தியாவின்
முக்கியமா பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் நேரு. ராஜேந்திர பிரசாத் சொல்லக்கூடிய அடைமொழிகள் எதுவும் வந்து கிடையாது. ஸோ சர்தார் படேலை பொறுத்தளவு நம்ம ஒரு முக்கியமான ஒரு லீடரா நம்ம அவர் வந்து பாக்குறோம். அதாவது சர்தார் வல்லபாய் படேல் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவை ஒருங்கிணைத்ததில் அவருக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு உண்டு. இந்தியாவின் கல்ச்சர் என்ன அப்படின்னு அக்ரிகல்ச்சர் என்று சொன்னவர் சர்தார் வல்லபாய் படேல். சோ பாத்துக்கோங்க, ஏற்கனவே வந்து ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் ஆபீசர்ல ஒரு கேள்வி பார்த்தோம், பயங்கரவாதம். அதே மாதிரி இதுவும் பயங்கரவாதம். பட்டுகேஸ்வர தத் மற்றும் டேஸ் மத்திய சட்டசபை மேல் 1929 மே 8ஆம் ஆண்டு வெடிகுண்டு வைத்தார்கள். பகத்சிங் அண்ட் பட்டுகேஸ்வர தத். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலை வழக்கு அப்படிங்கிறதுல பின்னாடி வந்து 1931ஆம் வருடம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பார். மார்ச் 23ஆம் தேதி பகத்சிங், ராஜகுரு எல்லாமே வந்திருப்பாங்க. இது ஒரு பயங்கரவாத சம்பந்தமான ஒரு கேள்வி. சாண்டர்ஸ் மர்டர் கேஸ், அது வந்து பாத்தீங்கன்னா பகத்சிங் அண்ட் ராஜகுரு நமக்கு நல்லாவே தெரியும். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் 3 பேருமே வராங்க. சோ மறுபடியும் கேட்கலாம், தூக்கிலிடப்பட்டவர்கள் பகத்சிங் எப்போது தூக்கிலிடப்பட்டார்? மார்ச் 23, ஏற்கனவே சொன்னோம். மருதுபாண்டியர் சிறுவயல், ஒவ்வொருத்தரும் எந்த ஊருன்னு கேட்கறாங்க. மருதுபாண்டியர் தலைமையிடம் சிறுவயல். அதுல வந்து பாத்தீங்கன்னா பரமக்குடி யாருக்கும் தலைமையிடம் கிடையாது. அறந்தாங்க யாருக்கும் தலைமையிடம் கிடையாது. மருதுபாண்டியர்கள் தலைமையிடம் வந்து பாத்தீங்கன்னா சிறுவயல். வேலூர் கழகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவர் பாத்தீங்கன்னா ரவுலோ கிலஸ்பி தான் வந்து பாத்தீங்கன்னா வேலூர் கழகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். வேலூர் கழகம் என்கிறது 1806 ஏற்பட்ட ஒரு கழகம். வேலூர் கழகம் அக்னியூ தொப்பி அப்படிம்பாங்க. வேலூர் கழகம் 1806. வேலூர் கழகத்தின் பொழுது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் பார்லோ. 1805 இருந்து 1807 வரைக்கும் பார்லோ இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தாரு. அவர் இருக்கும் பொழுதுதான் வேலூர் கழகம் தோன்றி இருக்கும். பாருங்க, மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்முடைய சிறுகதைகள் பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாகித்ய அகாடமி, தமிழ் அறிஞர் எல்லாமே கேட்கறாங்க. ஜெயகாந்தன் எழுதியது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அக்னி பிரவேசம். மௌனி எழுதியது வந்து பாத்தீங்கன்னா அலியா சுடர். புதுமை பித்தன் எழுதியது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சாப விமோசனம். கூப்பா ராஜகோபாலன் எழுதியது பாத்தீங்கன்னா விடியுமா. அதாவது ஜெயகாந்தன் எழுதியது வந்து அலியா சுடர், மௌனி எழுதியது அக்னி பிரவேசமா. மௌனி எழுதியது வந்து பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன் எழுதியது அக்னி பிரவேசம், மௌனி எழுதியது அலியா சுடர், புதுமை பித்தன் எழுதியது சாப விமோசனம், கூப்பா ராஜகோபாலன் எழுதியது விடியுமா. அடுத்ததாக ஒரு கேள்வி, ஃபர்ஸ்ட் கவர்னர்ங்கிறாங்க, கவர்னர் ஆஃப் பெங்கால் சொல்றாங்க. யாரு? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி. மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய 1937 ஒரு சீஃப் மினிஸ்டர் ஏற்கனவே சொன்னோம். யாரு? ராஜாஜி. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியன் கவர்னர் ஜெனரல், இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். அதாவது இந்தியன் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் இவர் வந்து இந்தியன், ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கணும். ஸோ இன்னைக்கு இங்கிலீஷ்ல ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, தமிழ்ல ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய ஒரு முதல்வராக முதலில் இருந்தவர் 1937, காங்கிரசின் முதல்வராக முதலில் இருந்தவர். அதுமாதிரி வங்காள கவர்னராகவும் இருந்திருக்கிறார். மத்திய தொழில்துறை மந்திரியாகவும் இருந்திருக்கிறார். சென்ட்ரல் மினிஸ்டர் ஆஃப் லேபர் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மினிஸ்டராகவும் இருந்திருக்கிறார் ராஜாஜி. 1843 தமிழ்நாட்டில் முதல்ல ஆரம்பிச்ச பேங்க் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மெட்ராஸ். 1843 முதல்ல ஆரம்பிச்சது பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843. அதுதான் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதாவது பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறது 1921 அதாவது பேங்க் ஆஃப் மெட்ராஸ், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் கல்கத்தா எல்லாம் சேர்ந்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து எஸ்பிஐ அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட, தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிட்ட முதல் நவீன வங்கி, மாடர்ன் பேங்க், அதனால சொல்றோம் 1843. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு, அது வந்து நாகப்பட்டினத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்தில் எஸ்பிஐ என்று அழைக்கப்படுகிறது. காக்கா கலைஞர் கமிஷன், பேக்வேர்ட் கமிஷன், பிற்படுத்தப்பட்ட நலத்துறை ஆணையம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓபிசி ரிசர்வேஷனுக்காக முக்கியமான ஒரு கமிஷன். மொராஜி தேசாய் என்பவர் வந்து முக்கியமான ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு. அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி காலத்துல தான், அதாவது அந்த கமிஷனை அமைத்தவர் மொராஜி தேசாய், ஓபிசி கமிஷன். அந்த கமிஷன் யாரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. அந்த ஓபிசி ரிசர்வேஷனை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா விபி சிங். அந்த ஓபிசி ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி முதல்ல அரசு வேலை வழங்கியவர் யாருன்னா நம்முடைய நரசிம்மராவ். ஓபிசி கமிஷனை பொறுத்த 4 பிரைம் மினிஸ்டர் வருவாங்க. மொராஜி தேசாய் இந்த கமிஷனை அமைத்தவர். அப்புறமா அந்த கமிஷன் யார் ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க? ராஜீவ்காந்தி சப்மிட் பண்றாங்க. அந்த கமிஷன் அமைக்கப்பட்டதை அடிப்படையாக வைத்து முதலில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு, நடைமுறைப்படுத்திய விபி சிங், அதான் ஃபாதர் ஆஃப் ஓபிசி அப்படின்னு சொல்றோம்.
அதை அடிப்படையாக வைத்து முதலில் அரசு வேலை கொடுத்தது யாரு அப்படின்னு நரசிம்மராவ். அப்புறம் ஒரு கேள்வி, வரலாறு கேள்வி. சுயமரியாதை இயக்கம் உயர் ஜாதி இந்துக்களுக்கு எதிரான ஒரு சமூக போராட்டம். ஓகே, பெரியார் அப்படிதான். சுயமரியாதை இயக்கம் சமூக சுதந்திரத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்டிருந்தது, அதாவது மோர் இன்ட்ரெஸ்டட் இன் சோசியல் ஃப்ரீடம். அது ஓகே. பெரும்பாலும் நிலம் உள்ள வர்க்கத்திற்கு எதிராகவே முறையிட்டது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒரு கஷ்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அரசியல் சுதந்திரத்தை பெறுவதற்காக தோற்றுவிக்கப்பட்டது, பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் சொல்றாங்க. சோ இதுல வந்து என்ன ஆன்சர் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, எது ரைட்னு சொல்லி கேட்கிறாங்க. சோசியல் ஃப்ரீடம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம் என்பது சமூக சுதந்திரம். அது வந்து அரசியல் சுதந்திரம் அப்படிங்கிறத விட சமூக சுதந்திரம். வந்து ஒரு சமூக போராளி. சுயமரியாதை இயக்கம் தோற்றுவித்த பெரியார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சமூக சுதந்திரவாதி. அதனால சமூக சுதந்திரம் அப்படிங்கிறத கரெக்டான ஒரு ரீசன். ஜவஹர்லால் நேரு நிறைய சொல்லியிருக்காரு. லிட்டில் ஜப்பான் 90% ப்ரொடக்ஷன் யாரு சொல்லியிருக்காரு? சிவகாசி சொல்லியிருக்காரு. அது மாதிரி கரூர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அது வந்து கேட்கலாம். கரூர் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னலாடை நகரம் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து சொல்றாங்க. காஞ்சிபுரம் 1000 கோவில்களின் நகரம். சிவகங்கை ஏரி நகரம். காஞ்சிபுரம் வந்து 1000 கோவில்களின் நகரம், 1000 ஏரிகள் நகரம். சிவகங்கை ஏரி நகரம். அடுத்து மூணாவது ஒரு எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம் நீங்க எல்லாமே எழுதிருப்பீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல பாத்துக்கோங்க. இப்ராஹிம் அதில் ஷா, இப்ராஹிம் அதில் ஷா அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். கிதப் பின் அவரஸ் அப்படிங்கிறது இப்ராஹிம் அதில் ஷா. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல வந்து நீங்க வந்து கேட்டிருப்பீங்க. நம்ம குரூப் 2 எக்ஸாம் எழுதிருப்பாங்க. புத்த கவிஞர் அசோகோசர் புத்த சரிதையை எந்த மொழியில் எழுதினார்? சமஸ்கிருத மொழியில் எழுதினார். இதே மாதிரி கேள்வி மாறுபட்டு குரூப் 4ல கேட்கலாம். சுபா சர்க்கார் பர்கானா கிராமம் என்பது என்ன? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த மொழியில் அழைக்கப்படுகிறது? இதெல்லாம் குரூப் தேர்வு நீங்க பார்க்காது. இதுல வந்து பொருத்தம் இல்லாத வந்து 4 கிராமம் பக்சி மட்டும்தான் பொருத்தம் இல்ல, மத்த எல்லாமே பொருத்தம். சுபா என்பது சிப்லாசன் சொல்லி சொல்றாங்க, சர்கார்ங்கிறது பௌஸ்தான் சொல்லி சொல்றாங்க, பர்கானாங்கிறது சிக்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. அது குரூப் 4ல கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம். சங்காதாரோ குல்லி தோலபீரா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாற்ற கேள்விகள். சங்காதாரவா இருக்கட்டும், லோதரா இருக்கட்டும், காலிபங்கா இருக்கட்டும், மறுபடியும் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து யாரு அதை வந்து தோண்டி எடுத்தாங்க? ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து ஒரு கேள்வியா கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்காதாரோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மஜும்தார், குல்லி அப்படிங்கிறது ஆர்எல் ஸ்டீன், குல்லிங்கிறது ஆர்எல் ஸ்டீன். அப்புறம் ராகி கார்கி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமரேந்திரநாத், ராகி கார்கிங்கிறது அமேந்திரநாத். தோலவீரா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜேபி ஜோஷி. தோலவீரா அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே பை ஜோஷி. ராகி கார்கி அப்படிங்கிறது அமேந்திரநாத். குல்லி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே அப்படிங்கிற அடிப்படையில் கேட்கறாங்க. 2022-23 பட்ஜெட் சம்பந்தமா 2 கேள்வி தொடர்ந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். இருந்தாலும் அந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லி 2022-23 விக்கிபீடியால பார்த்து அது ஒரு பேராகிராஃப் மட்டும் படிச்சுட்டு போங்க. கேள்விக்கு ஈஸியா ஆன்சர் எழுதிடலாம். அடுத்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு 1961, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாடு மேம்படியம் 1970. இந்த நகர்ப்புற அர்பன் ஹேபிட் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பை கலைஞர் கருணாநிதி. ஹவுசிங் போர்டு வாஸ் எஸ்டாப்ளிஷ் பை கர்ம வீரர் காமராஜர். தமிழ்நாடு பெயர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இறந்து போனது, அதாவது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்ங்கிறது 1956 வந்துச்சு. அந்த 56 அக்டோபர் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் சங்கரலிங்கனார் இறந்து போறாரு. விருதுநகர் சங்கரலிங்கனார் 1956 அக்டோபர் தமிழ்நாடு பேர் மாற்றம் சொல்லி இறந்து போறாரு. அதே மாதிரி ஆந்திரா தனியா பிரிக்கணும்னு சொல்லி பொட்டி ஸ்ரீராமுலு இறந்து போயிருப்பார். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் எம்.சி. ராஜா. சோ அந்த பெயர்கள் வச்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா எம்.சி. ராஜா வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு தலைவர். எம்.சி. ராஜா வந்து மிக முக்கியமான ஒரு தலைவர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தை எழுதியவர். ஏற்கனவே ஜஸ்டிஸ் பார்ட்டி பத்தி ஏற்கனவே பார்த்தோம். முதல்வர் யாருன்னு கேட்டாங்க. இப்ப அவருடைய சாதனைகள் கேட்டுக்கிறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சாதனைகள் வந்து கேட்டுக்கிறாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி எல்லாமே அவருடைய சாதனை தான். பட் நான் கோஆபரேஷனுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் கோஆபரேஷனுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஜஸ்டிஸ் பார்ட்டி நான் கோஆபரேஷனுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. மற்றதெல்லாம் ஜீவா பாஸ் பண்ணது 1921-22 வகுப்புவாத ஆணை நிறைவேற்றியது அவர்கள் தான். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 1924 சென்னையில் தோற்றுவித்தது அவர்கள் தான். விமனுக்கு பெண்களுக்கு வாக்குரிமை 1921 கொடுத்ததும் அவங்க தான். ஆனால் ஒத்துழையாமை இயக்கத்துக்கும் அவர்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஒத்துழையாமை இயக்கத்தில் நீதி கட்சி பங்கு கொண்டிருக்காது. பாரதியாருடைய பத்திரிகை நியூ இந்தியா. பாரதியாருடைய பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா தொடர்புடையது சொல்லி கேட்டுக்கிறாங்க நியூ இந்தியா. அதே மாதிரி நம்முடைய மகாத்மா காந்தியுடைய பத்திரிகை அடுத்த எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
மார்டிமர் வீலர், அரிக்கமேடு ஏற்கனவே பார்த்தோம். அரிக்கமேடு இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். அதுல வந்து மார்டிமர் வீலர். சோ முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சர்வே பண்ண இடங்கள் பண்றது யாரு, எந்த இடம் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி. சுதந்திரா பார்ட்டி, காதர் பார்ட்டி, ஸ்வராஜ் பார்ட்டி, ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி. சுதந்திரா பார்ட்டி என்பது சி ராஜகோபாலாச்சாரியார் 1959 தோற்றுவித்திருப்பார். காதர் பார்ட்டி யாருக்குமே தெரியும், சோகன் சிங் பங்கா காதர் பார்ட்டி அப்படிங்கிறது. சுவராஜ் பார்ட்டி 1921 நம்முடைய நான் கோஆபரேஷன் ஒத்துழையாமை முடிச்சதுக்கு அப்புறம் மோதிலால் நேரு மற்றும் சியா தாஸ் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. ஃபார்வர்ட் பிளாக் 1939 நம்முடைய சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. 45 1940 நேதாஜி சுபாஷ் சேர்ந்து போனாரு. என்ன கமிஷன்? கோஸ்லா கமிஷன். இதெல்லாம் குரூப் பார்த்திருப்பீங்க. கொல்கத்தாவில் முகமதிய இயக்கம், முகமதிய லிட்டரரி அண்ட் சயின்டிபிக் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்துல் லத்தீப். டெனன்சி ரிஃபார்ம் இது வந்து ஒரு பொதுவான கேள்வி, அதனால இதில் கொடுத்திருக்கிறேன். இது ஒரு வரலாற்று கேள்வி கிடையாது. சோ செஞ்சிமலை, செஞ்சிமலை என்பது ஒரு கிரி துர்கா, ஆனைமலை என்பது ஒரு வனதுர்கா, வேலூர் என்பது ஒரு ஜலதுர்கா, பாஞ்சாலங்குறிச்சி என்பது ஒரு ஸ்தல துர்கா. இதுல ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ. இதே மாதிரி கேள்வி மறுபடியும் ரிப்பீட் ஆகும், அதுக்காக சொல்றோம். செஞ்சிமலை என்பது ஒரு வனதுர்கா, ஆனைமலை என்பது ஒரு கிரி துர்கா, வேலூர் என்பது ஒரு ஜலதுர்கா அண்ட் பாஞ்சாலங்குறிச்சி என்பது ஒரு ஸ்தல துர்கா. சிக்கந்தர் லோடி ஆக்ரா, சிக்கந்தர் லோடி 1504 ஆக்ராவை தோற்றுவித்தார். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நீதியரசர். இது வந்து ஒரு தமிழ்நாடு சம்பந்தமான கேள்வி, அதனால கொடுத்துருக்கிறோம். முருகேசன் குழு தொழிற்கல்வி ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுக்கறது சம்பந்தமான ஒரு கமிட்டி, முருகேசன் கமிட்டி. அலாவுதீன் கில்ஜி, ஏற்கனவே அலாவுதீன் கில்ஜி பத்தி பார்த்தோம். அவர் எந்தெந்த இடங்களை பிடித்தார், அது வந்து ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் குரூப்ல கேட்ட ஒரு கேள்விதான். சோ அந்த பழைய கொஸ்டின் படிச்சுட்டு போங்க. இப்ப பாருங்க, மெட்ராஸ் மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் சிறையில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி, ஏற்கனவே அப்படி ஆல்ரெடி சொன்னேன். மெட்ராஸ் மாகாணம் உப்பு சத்தியாகிரகம் டி பிரகாசம் ஆரம்பிச்சார். ருக்மிணி லட்சுமி தான் முதல்ல வந்து போனாங்க. துர்காபாயின் ஒரு ஆன்சர் இருக்கு, சத்யாவின் ஒரு ஆன்சர் இருக்கு, ஸ்வரூப் ராணின்னு ஒரு ஆன்சர் இருக்கு. ஸ்வரூப் ராணி சத்யாவில கேட்க மாட்டாங்க, துர்காபாய் கேட்கலாம், துர்காபாய் கேட்கலாம். இறையிலி, இறையிலி என்பது ஒரு நிலம், வரி இல்லாத ஒரு நிலம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இறையிலி இந்த மாதிரி ஒரு சில அந்த இறை, அதாவது வரிகளுக்கு ஒரு சில பெயர்கள் உண்டு. பிராமணர்களுக்காக வழங்கப்பட்ட ஒரு சில நிலங்களா இருக்கலாம். பிரம்மதேயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், பிரம்மதேயம் அந்த மாதிரி ஒரு லேண்ட், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறையிலி, அதுல ஒரு அசோசியேட்டடா இருக்கக்கூடியது. பிரம்மதேயம், இறையிலி இந்த மாதிரி ஒரு 4 வகையான லேண்ட், அதை மட்டும் பார்த்துருப்பாங்க. அதான் எக்ஸாம்ல வந்து பொதுவாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வங்க பிரிவினை எல்லாமே கரெக்ட் தான். வங்க பிரிவினை 1905 ஓகே. கொல்கத்தா மாநில சுரேந்திரநாத் பானர்ஜி அவர் வந்து அழைப்பு விடுத்தாருங்கிறது ஓகே தான். 1905 ஆகஸ்ட் 7 முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கம் குறித்த முறையான அறிவிப்பு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கம் குறித்த முறையான அறிவிப்புங்கிறது 1905 ஆகஸ்ட் 7. இது அடுத்த எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி யார் அழைப்பு கொடுத்தார்? சுரேந்திரநாத் பானர்ஜி அழைப்பு கொடுத்தார். அதே அடுத்த எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்புறம் கடைசி அவர் கேள்வி, வாவு சிதம்பரனார் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை ஆரம்பிச்சாரு. எல்லாமே கரெக்ட் தான். இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமை அவர் எதிர்த்தார். அப்போஸ் தி மோனோபோலி ஆஃப் பிரிட்டிஷ் இது நேவிகேஷன் த்ரூ தி கோஸ்ட். இது வந்து வாவு சிதம்பரனார். இதே கேள்விகள் அடுத்த எக்ஸாம் ரிப்பீட் ஆயிருக்கும். அதான் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பாக்குறோம். அதுல முக்கியமா வந்து தமிழக கல்லூரிகளில் தமிழை பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்திய ஆண்டு 1970. தமிழை ஆட்சி மொழியாக அறிவித்தவர் கர்மவீர காமராஜர் 1956. தமிழை கல்லூரிகளில் பயிற்று மொழியாக கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் 1970. சோ இது என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா மோஸ்ட் டிஎம்கே அசோசியேட்டடா கேள்வி கேட்கறாங்க. கலைஞர் எப்போதும் முதல்வராக இருந்திருப்பார், அந்த வருடத்தை எழுதிருங்க. கலைஞர் 1969 இருந்து 76 வரைக்கும் இருந்திருப்பாரு, 96 இருந்து 2001 வரைக்கும் இருந்திருப்பாரு. அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் 2006 இருந்து 2011 வரைக்கும் இருந்திருப்பாரு. சோ அந்த ஒரு ஐடியா வந்து வச்சுக்கோங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் ஓய்வூதியர்களுக்கான மின்னணு ஆயுள் சான்றிதழ் ஜீவன் பிரமன். இது வந்து ஒரு பொதுவான ஒரு கேள்வி, அது நம்ம கொடுத்துருக்கிறோம். தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் ரிசர்வேஷன் இருக்குது? 69% ரிசர்வேஷன் இருக்குது. 69% பெண்களுக்கான ரிசர்வேஷன் 30% என்பதை 1989 கலைஞர் அவர்கள் கொடுத்தாரு, பெண்களுக்கான ரிசர்வேஷன். அப்புறம் எம்பிசி ரிசர்வேஷன் 20% என்பது கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டது. அப்புறம் தமிழ் மீடியம் ரிசர்வேஷனும் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டது. தமிழ் மீடியம் படிச்ச மாணவர்களுக்கு 20% ரிசர்வேஷன் கலைஞர் அவர்களால், 10% கொடுத்தது கலைஞர், 20% மாற்றுறது முக ஸ்டாலின். கிராமப்புற பெண்கள் பொருளாதார ரீதியில் அதிகாரம் அடைதலுக்கான ஸ்திரீ சக்தி திட்டம் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு திட்டம், கர்நாடகாவில் முக்கியமான ஒரு திட்டம். இதே போன்ற திட்டம் தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. 1937 40 வரைக்கும் முதல்ல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நமக்கு தெரிஞ்ச 1965 தான். பட் முதல்ல 37 40
மூவலூர் ராமாமிர்தம் ஐயா கலந்துக்கிட்டாங்க. இனிமே அடுத்த எக்ஸாம்ல 65 நடைபெற்ற ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பற்றி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் 1965 ஜனவரி 26, அதாவது இந்த குடியரசு தினத்தை புறக்கணிப்பதற்காக நடைபெற்றது. 1965 ராஜாஜி தலைமையில் திருச்சி நடைபெற்றது. ஜஸ்டிஸ் பார்ட்டி மீண்டும் மீண்டும் வருகிறது. ஜஸ்டிஸ் பார்ட்டி அவருடைய பெயர் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு, சவுத் இந்தியன் லிபரல் பெடரேஷன். சவுத் இந்தியன் லிபரல் பெடரேஷன் என்பது 1916 நவம்பர் 20 தோற்றி வைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி முன்னாடி பெயர். அப்புறம் 1917 என்ன பண்றாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி நேம் மாத்துறாங்க. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்க ஊர் கேட்கிறாங்க. செண்பகராமன் பிள்ளை என்பவர் நாஞ்சி நாட்டை சேர்ந்தவர். செண்பகராமன் பிள்ளை என்பவர் 1917 வருடம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தை நோக்கி வெடிகுண்டு வீசியவர் செண்பகராமன். மாடசாமி என்பவர் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அவர் பேர் என்னது, நம்ம ஓட்டப்பிடாரத்தை சேர்ந்தவர், வாவு சிதம்பரம் சேர்ந்தவர் மாடசாமி என்பவர். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான தீவிரவாதிகள். இவங்கெல்லாம் வந்து அரசு வேலையில இருந்தவங்க. மாடசாமி, குருநாத ஐயர் இவங்கெல்லாம் அரசு வேலையில இருந்துகிட்டே அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறவங்க. வாஞ்சிநாதன் செங்கோட்டையை சேர்ந்தவர், எல்லாருக்குமே தெரியும். சுப்பிரமணிய சிவா வத்தலகுண்டை சேர்ந்தவர். சுப்பிரமணிய சிவா வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டை சேர்ந்தவர், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர். தமிழகத்தில் எந்த இடத்தில் ரோமானிய குடியரசு காசுகள் கிடைத்தன? கரூர். மீண்டும் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கரூர். மருதகுல வாழும் மக்கள். மருதம்னாலே என்னது, உழவர்கள், எல்லாருக்குமே தெரியும். மகாத்மா காந்தி பத்திரிகை ஆரம்பிக்காத பத்திரிகை, ஏற்கனவே பாரதியார் பத்திரிகையை பார்த்தோம். மகாத்மா காந்தி ஆரம்பிக்காத பத்திரிகை ஹிந்துஸ்தான் டைம்ஸ். அப்ப என்னெல்லாம் அவர் ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னா யங் இந்தியா, இந்தியன் ஒப்பீனியன், நவஜீவன். வாவு சிதம்பரம் பத்தி ஏற்கனவே பார்த்தா மறுபடியும் கேட்டுக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாவு சிதம்பரனார் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தங்கள் கவனத்தை வாவு சிதம்பரம் பெயரில் செலுத்த என்ன காரணம், என்ன வேணாலும் 2 பேரும் விடலாம். பட் என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுக்கு எதிராக ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஆரம்பிச்சாரு. அவங்க பிசினஸ்ல கை வச்சாரு. பகத்சிங் மற்றும் பகத்சிங்கின் மாமா அஜித் சிங் 2 பேரும். அதுக்கப்புறம் பாரத மாதா கழகம் ஏதோ கேட்டுறாங்க. ஹூ வாஸ் தி அங்கிள் ஆஃப் பகத்சிங் அண்ட் ஹூ ஃபவுண்டர் ரெவல்யூஷனரி பாரத் மாதா சொசைட்டி? அஜித் சிங் தான் பகத்சிங்கோட மாமா. கொஸ்டினை வந்து தமிழ்ல படிக்கும் பொழுது புரியலன்னா இங்கிலீஷ்ல படிச்சுக்கோ. சுராஜ் பார்ட்டி, ஏற்கனவே சுராஜ் பார்ட்டி பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்ல. சோ சுராஜ் பார்ட்டி கட்சியை தோன்றியவர் மோதிலால் நேரு மற்றும் நம்முடைய சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு 1921. அதுல பாலகங்காதர திலகர் என்ன ஆரம்பிச்சிருப்பாரு, அவர் வந்து தீவிரவாதிகள் தலைவர் அப்படின்னு நம்ம வந்து அவரை வந்து சொல்றோம். பிபின் சந்திரபால், விசி பால், பிபின் சந்திரபால் அவருமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அன்னி பெசன்ட் 1894 இந்தியாவுக்கு வந்தவர். அன்னி பெசன்ட் 1893 இந்தியாவிற்கு வந்தவர். நியூ இந்தியா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிபின் சந்திரபால், பிசி பாலா இருக்கட்டும், அன்னி பெசன்டா இருக்கட்டும், 2 பேருமே நியூ இந்தியா ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல அன்னி பெசன்ட் ஆரம்பிச்சது டெய்லி, தினசரி நியூ இந்தியா. பிபின் சந்திரபால் ஆரம்பிச்சது வீக்லி, வாராந்திர நியூ இந்தியா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 12வது குறிக்கோள். நாளைக்கு வந்து எக்கனாமிக் கொஸ்டின் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல 11th ஃபயர் பிளான் கேட்டுக்கிறாங்க, 12th ஃபயர் பிளான் கேட்டுக்கிறாங்க. ஃபயர் பிளான் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அது எக்கனாமிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கிராண்ட்வில்லியா ஆசிட், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அந்த யார் இந்த கான்செப்ட் சொன்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபாரின் ஆத்தர்ஸ் இதுவும் பழைய கேள்விகளை கேட்டுக்கிறாங்க. அதெல்லாம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். விஜயநகரம், ஏற்கனவே விஜயநகரம் பத்தி கேட்டாங்கன்னா மீண்டும் விஜயநகரம் பத்தி கேட்கறாங்க. சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா கேட்ட ஏரியா தான் மறுபடியும் கேட்கறாங்க, அந்த ஏரியா மறுபடியும் படிச்சுக்கோங்க. அதுக்காக இந்த கார்டுல நம்ம கொடுத்துருக்கோம். இந்த விஜயநகரை பொறுத்தல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 எல்லாம் வரிசையா நடந்திருக்குது. அதாவது விஜயநகர பேச வளர்ச்சிக்கு காரணம் விவசாயம், தொழிற்சாலை, வாணிபம், அக்ரிகல்ச்சர், ட்ரேட் அண்ட் காமர்ஸ். அப்புறம் இரிகேஷன், ஸ்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீர்ப்பாசன முறையை கடைபிடித்தார்கள். இண்டஸ்ட்ரீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டு வாணிபம் மற்றும் கடற்கரை ஓரங்களில் இருந்தது. எல்லாமே வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், அதாவது குரோனாலஜிக்கல் ஆர்டர். சிந்து சமவெளி நாகரிகம் ஏற்கனவே பார்த்தாச்சு. சிந்து சமவெளி நாகரிகம், தாய் வழிபாடு அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. தாய் வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா உருவ வழிபாடு, தாய் வழிபாடு என்பது வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டது. தாய் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா வந்து நம்முடைய பசுபதி அப்படிங்கிற ஒரு வழிபாடு அவங்க பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து நம்ம நாட்டாமை அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்போம், நாட்டாமை படம். அந்த படத்தை ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிக மக்கள் என்னென்ன வழிபாட்டார்கள் தெரிஞ்சுக்கலாம். நாட்டாமை, என்னுடைய சாவுக்கு காரணம் நாட்டாமை தம்பி பசுபதி அப்படின்னு சொல்லுவார் அந்த வில்லன். தாய் கிழவி அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவார். ஸோ அதனால அந்த தாய் கடவுள் மற்றும் பசுபதி போன்றவை இவர்களுடைய வழிபாட்டு முக்கியமான விஷயங்கள். மொத்தம் 13 பெரிய துறைமுகங்கள் இந்தியாவில் உள்ள 12 அரசு துறைமுகங்கள். எண்ணூர் துறைமுகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் போர்ட். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது காமராஜர் போர்ட் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த எண்ணூர் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் போர்ட். அடுத்து முக்கியமான திட்டங்கள். மகப்பேறு நல உதவி திட்டம் இந்திரா காந்தி.
வளரிளம் பெண்கள் அடலசன்ட் கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய பெயரில் இயங்குது? நம்முடைய ராஜீவ்காந்தி பெயரில் இயங்குது. இலவச தையல் எந்திரம் வழங்கும் திட்டம் சத்தியவாணி முத்து அம்மையார். இது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. நல்ல ஒரு ஸ்கீம். ஆதரவற்ற பெண்களுக்கான ஆதரவற்ற பெண்கள் அப்படின்னாலே அன்னை தெரசா பெயர்ல இருக்கும். அன்னை தெரசா உதவி திட்டம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஏற்கனவே பார்த்தோம். இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அதெல்லாம் கண்டிப்பா கேட்கக்கூடிய கேள்வி. தேவதாசி முறை ஒழிப்பு 1929. என்னதான் தேவதாசி முறை ஒழிப்பு 1929 வந்தாலும் அது சட்டமாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது 1947 தான். தேவதாசி அது தெரிஞ்சு வச்சுக்கோ. அதிகமாக வேலை பங்கேற்பு விகிதம், பெண் வேலை பங்கேற்பு விகிதம் பெரம்பலூர். பெரம்பலூர் ஞாபகம். மீண்டும் இந்த கேள்வி கேட்கலாம். காமராஜர் ஏற்கனவே பார்த்தோம். யார் சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு பார்த்தோம். காமராஜர் 9 வருடங்கள் சிவமா இருந்தாரு. 1954 இருந்து 63 வரைக்கும் இருந்தார். தொடர்ந்து அதிக வருடம் முதலமைச்சராக இருந்தவர் காமராஜர். கண்டினியூஸ்லி ஃபார் மோர் நம்பர் ஆஃப் இயர்ஸ். எம்ஜிஆர் 10 வருஷம் இருந்திருப்பாரு. ஆனா எம்ஜிஆரை பொறுத்தளவு என்ன அப்படின்னா அவர் வந்து நடுவில் கவர்னர் வந்திருக்கு. அதனால எம்ஜிஆர் வந்து தொடர்ந்து அதிக வருடங்கிறது காமராஜர் தான். அது நம்முடைய எம்ஜிஆர் வந்து ஹேட்ரிக் சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 முறை தொடர்ந்து. தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் உப்பு சத்தியாகிரகத்தை எடுத்து நடத்தியவர் ஏற்கனவே பார்த்தோம். ருக்மணி லட்சுமிபதி நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க. ருக்மணி லட்சுமிபதி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து கேட்டுக்கிறாங்க. சரோஜினி நாயுடு அம்சமா எதா இருந்தாலும் ருக்மணி லட்சுமிபதி நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க. காந்தி நாட்டை பிரிவினை செய்யும் முயற்சிக்கு எதிராக இருந்த காந்தியடிகள் முஸ்லிம் லீக்கின் பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்றார். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகளை பொறுத்தளவு ஒரு கூற்று கொடுக்கும் பொழுது ரொம்ப கரெக்டான கூற்று தான் கொடுப்பாங்க. அது கரெக்ட். காந்தி was settled then resisting any effort to vivisect the country had to accept the demand of the Muslim League for creation of Pakistan. தமிழ்லையும் படிங்க, இங்கிலீஷும் படிங்க. ஏன்னா இவருடைய மொழி அப்படிதான் இருக்கு. While observing direct action day by Muslim League, the rioting and killing that took place in Calcutta led to a terrible violence. Direct action day, நேரடி நடவடிக்கை தினம். நேரடி நடவடிக்கை தினம் அப்படிங்கிறது எப்போது என்று இனிமேல் கேட்கலாம். டைரக்ட் ஆக்ஷன் டே 1946 ஆகஸ்ட் 16. 1946 ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை தினம், டைரக்ட் ஆக்ஷன் டே. அதே மாதிரி டே ஆஃப் டெலிவரன்ஸ் 1939 டிசம்பர் 22. டே ஆஃப் டெலிவரன்ஸ் ரட்சிப் தினம் 1939 டிசம்பர் 22. லாங்கஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், நல்ல ஒரு கேள்வி. அபுல் கலாம் ஆசாத். எப்படி அபுல் கலாம் ஆசாத் 1939 இருந்து 1946 வரைக்கும் 2ஆம் உலக போரின் பொழுது காங்கிரஸ் கூட்டம் எதுவுமே நடக்கல. அந்த 39 46 வரைக்கும் அந்த 7 வருஷம் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் யாருன்னா அபுல் கலாம் ஆசாத். அதனாலதான் வந்து லாங்கஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப இன்னொரு முறையில கூட கேட்கலாம். லாங்கஸ்ட் பிரசிடென்ட் நீங்க சோனியா காந்தி சொல்லலாம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சோனியா காந்தி கூட நீங்க வந்து சொல்லலாம். அதே மாதிரி ராஸ் பிஹாரி கோஷ் வந்து தொடர்ந்து 2 வருஷம் காங்கிரஸ் பிரசிடென்ட் இருப்பார். 1907 சூரத் பிளவுக்கு அப்புறம் வந்து ராஸ் பிஹாரி கோஷ் அந்த கூட்டத்தை நடத்துவாரு. அப்புறம் 1908 மெட்ராஸ்ல காங்கிரஸ் பிரசிடென்ட் இருந்தவர் ராஸ் பிஹாரி கோஷ். தொடர்ந்து 2 முறை ராஸ் பிஹாரி கோஷ் 7, 8. நம்முடைய ஜவஹர்லால் நேரு தொடர்ந்து 2 முறை. சுபாஷ் சந்திர போஸ் தொடர்ந்து 2 முறை. தொடர்ந்து 2 முறை வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவராக இருந்தவர்கள். WC பானர்ஜி சேஃப்டி வேல்வ் தியரி, பாதுகாப்பு ஊழியர் கோட்பாடு என்பது WC பானர்ஜி அவருடைய கோட்பாடு. உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படிங்கிறார். ஏவோ ஹியூம், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் ஃபாதர் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே கரெக்ட் தான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கரெக்ட். 1883 84 ஹியூம் ரிப்பன் பிரபுக்கு ஆலோசகராக இருந்தார். விஷ்ணு ரிப்பன் பிரபு. ஓகே. பிரம்மஞான சபை தியோசபிக்கல் சொசைட்டியோட ரொம்ப நெருக்கமா இருந்தவர் ஏவோ ஹியூம். இந்தியன் நேஷனல் யூனியன் 1984 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த கேள்விகளை கேட்கலாம். குரூப் 1 எக்ஸாம்ல கேட்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவித்தவர் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஏஓகி முக்கியமான ஒரு பார்ட்டி இருந்தாலும் இந்திய தேசிய காங்கிரசுக்கு அதுக்கு முந்தைய பெயர் என்னன்னா இந்திய தேசிய யூனியன். இந்திய தேசிய காங்கிரசின் பழைய பெயர் இந்திய தேசிய யூனியன். இந்தியன் நேஷனல் யூனியன் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் மாத்திருக்கிறாங்க. 1739ஆம் ஆண்டு பெர்சிய மன்னர் நாதிர் ஷா இந்தியாவின் மீது படையெடுத்த பொழுது இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னரின் பெயர் முகமது ஷா. இது அடுத்த கேள்வியில எக்ஸாம்ல ரிப்பீட் ஆகலாம். அடுத்து கடைசியாக யாருடைய காலம் சூத்திர கிரந்த காலம் என்று அழைக்கப்படுகிறது? மௌரியர்கள் பீரியட். அதாவது பாத்தீங்கன்னா சூத்திர கிரந்தாஸ் அப்படின்னா மௌரியாஸ். இந்த பேர் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கு வந்து ஒரு அடைமொழி இருக்கும். அதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கரப்பா ஏற்கனவே பார்த்தோம். கரப்பா மகச்சூதரோட அடிக்கடி கேட்பாங்க. கரப்பா 1 தவறு, 2, 3, 4 சரி. அதாவது கரப்பாவின் சுவர்கள் வலிமையற்றவைங்கிறது தவறு. வலிமையான சுவர்கள். டெக்டானிக் குளறுபடிகளால் நகரம் அழிவுறது, அது கரெக்ட். சிறிய தலையுடைய ஆர்மேனிய மண்டை ஓடுகள், ஆர்மேனியன் இன்வென்ஷன், அது வந்து கரப்பா தான். 1750க்கு பிறகு அழிவுற்றது. டெமாலிஸ்ட் ஆஃப்டர் 1750. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக நம்ம சொல்றோம்னா இதெல்லாம் அடுத்தடுத்த எக்ஸாம்ல கேட்பாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 4 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வரலாற்று கேள்வி தானே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதுல நிறைய கேள்விகள் நிறைய பகுதிகள் ரிப்பீட் ஆச்சு. கரப்பா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்,
1930 உப்பு சத்தியாகிரகம், அப்புறமா வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள், இப்படி ஒரு 10-15 டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கு. இந்த ரிப்பீட் ஆகிற டாபிக்கை நீங்க மறுபடியும் ஒரு தடவை படிச்சுட்டு போனீங்கன்னா குரூப் 4ல எந்த வரலாறு கேள்வியா இருந்தாலும் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வரலாறு அப்படிங்கிறதுக்கு பதிலாக அடுத்து வந்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அறிவியல், பொருளாதாரம், புவியியல், இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி வீடியோஸா போடுவோம். இந்த வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஜெனரல் சயின்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நடராஜ் அகாடமி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த ஒரு 1 வீக் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் பார்த்துட்டு போங்க. நிறைய கேள்விகள் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச்.